வணக்கம். வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் 20ஆம் தேதி விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 6ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம் திதி தேய்பிறை தசமி யோகம் சித்த சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் சந்திரன். இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கேஎஸ் உமாபதி என்ன கேட்குறாரு இன்னைக்கு? அன்பார்ந்த ஆன்மீக டிவி பரப்புரையாளர், ஜோதிட நிபுணர், வணக்கம் ஐயா. கேள்வி 1: 60 வயதில் ஜோதிடம் பார்க்கலாமா? பார்த்தால் அது பலன் தருமா? விளக்கம் கூறவும். 60 வயசில் பார்க்கக்கூடாதுன்னு யார் சொன்னா உங்களுக்கு? முதல்ல சொல்லுங்கள் சார். ஜோசியம் பார்க்குறதுக்கு வயசு என்ன கணக்கு? 80 வயசு இருக்கும், 82 வயசு. ஒருத்தர் என்கிட்ட வந்து ஜோசியம் பார்க்க வந்தார். இவ்வளோ வயசானவர், இவர் என்ன ஜோசியம் பார்க்குறது இவ்வளோ ஆர்வமாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்க ஏன்னு சொல்லி உட்கார வச்சு எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதாவது நான் நேரில் பார்த்துட்டு இருந்த டைமில் அவர், சார் சொத்து நிறைய இருக்குது சார், அதெல்லாம் வந்து உயில் எழுதி வைக்கலாமா இல்லை எழுதி வைக்காமலே போயிடலாமா, இறுதி காலத்தில் எழுதி வைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது கொஷினாக கேட்டார். அந்த ஏஜில் அது ஒன்று தான் அவருக்கு கவலை, வேறு ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் எழுதி வச்சா நிறைய பேர் இருக்காங்க பசங்க அப்படின்னா நீங்கள் எழுதி வைங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஒருத்தர் 2 பேர்லாம் இருந்தால் எழுத வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தான் போகும், வேறு யாருக்கும் போகாது. உங்கள் வீட்டம்மா இருக்காங்களா அப்படின்னு? இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஒரு ஷேர் போகும். மனைவிக்கு ஒரு பங்கு, பிள்ளைகள் பெண்கள் மகன் மகள் யார் இருந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர். நீங்கள் எழுதி வைக்காமல் போனால், எழுதி வச்சிங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இந்த பையனுக்கு நான் ஒரு 10% ஜாஸ்தி கொடுக்குறேன், அந்த பையனுக்கு 10% கம்மியாக கொடுக்குறேன்னா நீங்கள் எழுதலாம். அதனால் எது பெட்டர் உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி எந்த வயசில் வேணாலும் ஜோசியம் பார்க்குறதுக்கான காரணங்கள் இருக்கும், பார்ப்பாங்க, பார்க்கலாம், தப்பு கிடையாது. சாயா கிரகம் என்றால் என்ன? சாயானா நிழல்னு அர்த்தம். நிழல் கிரகங்களை சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க. சாயானா நம்ம குடிக்கிறோம் டீ, அந்த சாயா இல்லை, இது நிழல் அப்படின்னு அர்த்தம். ஜாதகத்தில் இந்த சாயா கிரகங்கள் கொடுக்கும் பலன்கள் என்ன? அந்த சாயா கிரகங்கள்ங்கிறது அது எந்த கிரகத்துடைய வீட்டில் இருக்கோ அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய பலனையே சற்று வித்தியாசமாக கொடுக்கும் என்று சொல்லலாம். கேஎஸ் உமாபதி, ஆம்பூர். கர்ம வினை என்றால் என்ன? கர்ம வினைன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள்லாம் சேர்ந்து இந்த பிறவியில் நமக்கு பலன் கொடுக்குது, அதுக்கு பேர் தான் கர்ம வினை, ஊழ்வினை. நாம் செய்யும் தான தர்மங்களின் பலன்கள் நமக்கு மட்டும் சேருமா அல்லது நமது பிள்ளைகள் சந்ததியினர் என அனைவருக்கும் சேருமா? எல்லாருக்கும் போகும். நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அது குடும்பத்தையே பாதிக்கும். ஒருவர் நன்மை செய்தால் அவருடைய குடும்பம் நல்லா இருக்கும், தீமை செய்தால் குடும்பம் அஃபெக்ட் ஆகிடும். அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு இளைஞர் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாராம். கஷ்டம்னா சொல்ல முடியாத கஷ்டங்கள், அப்படி ஒரு பொருளாதார ரீதியாக கஷ்டம், சமுதாயத்தில் அவமானங்கள், நினச்சது ஒன்றுமே நடக்கலை, எல்லாமே தோல்வியில் போய் முடியுது. தடங்கள், அப்படி ஒரு தடங்கள், வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்கலாமா இல்லை உயிரை மாய்ச்சிக்கலாமான்ற அளவுக்கு வெறுத்து போயிருந்தான். அப்போ அவன் ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் நடந்து போயிட்டுருக்கான். அங்கே பார்த்தா பக்கத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு முனிவர் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த முனிவர்கிட்ட போய் கேட்கலாம், நமக்கு ஏன் இப்படி கஷ்டம் மேலே கஷ்டம் வருதுன்னு அந்த முனிவர்கிட்டயே கேட்கலாம். நேராக அவர்கிட்ட போய், சாமி அப்படின்னு அவர் இப்போ என்னப்பா அப்படின்றாரு. எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? எந்த தப்பும் செய்யாத எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? நான் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். போன ஜென்மாவில் செய்த பாவங்கள். உங்கள் கொள்ளு தாத்தா ரொம்ப பாவம் பண்ணியிருக்கார், இந்த ஊரில் பல பேரை போட்டு படாத பாடுபடுத்தியிருக்கார் அப்படின்னு இந்த இளைஞனுக்கு கோவம் வருது. ஏன் சாமி, எங்கள் கொள்ளு தாத்தா தப்பு பண்ணால் அதுக்கு எதுக்கு நான் என்னத்துக்கு அனுபவிக்கணும்? அதை கொள்ளு தாத்தா தப்பு பண்ணியிருக்கார், சரி, ஊர்லேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தாலாம் ரொம்ப பொல்லாதவங்க அப்படின்னு, அதுக்கு நான் என்னையே கடவுள் வந்து தண்டிக்கணும் அப்படின்னு ஒரு சிரிச்சுட்டே, போன ஜென்மத்தில் நீ தான் இந்த கொள்ளு தாத்தாவாக இருந்த, அப்போ பண்ண பாவத்துக்கெல்லாம் இப்போ அனுபவிக்கிறதுக்காக அதே ஃபேமிலியில் மறுபடியும் பிறந்து வந்திருக்க
அப்படின்னோடனே அவன் அப்படியே ஷாக் ஆகிட்டான். அதனால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. அது இந்த பிறவியில் இல்லைன்னா ஒரு பிறவியில் செய்த பயனாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கர்மவினை. அதனால் இவர் கேட்ட கேள்வி, கேஎஸ் உமாபதி ஆம்பூர்லேருந்து அவர் என்ன கேட்குறாருன்னா, நாம் செய்யும் தான தர்மங்களின் பலன் நமக்கு மட்டும்தான் கிடைக்குமா, இல்லை குடும்பத்தாருக்கும் அது போய் சேருமா, அந்த புண்ணியம் சேருமா, நாம் பண்ணுற பாவம் நம்ம மட்டும்தான் பனிஷ் பண்ணுமா, இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸையும் போய் தண்டனை கொடுக்குமா அப்படிங்கிறது தான். ஒளிமயமான குத்து விளக்கிலே ஜோதி வடிவமாக தாய் என மதிக்கும் அம்பிகையை ஆராதித்து வழிபடுவது நல்ல பலன் தரும் எனவும், சுடர்விட்டு எரிகின்ற விளக்கு ஒரு நல்ல சகுனம்தான், விளக்கின் சுடர் பொறி பறந்தால் நாம் செய்யப்போகும் காரியம் வெற்றியடையும் என செவிவழி செய்தி. கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி. என்ன சொல்ல வரீங்க சுப்பிரமணி, அது சொல்லுங்கள், விஷயத்துக்கு வாங்க. சொல்லப்படுகிறதே விளக்கின் அருமை பெருமை பற்றி சொல்லுங்கள் ஐயா. ஆமாம், விளக்குன்றது இருளை போக்கும். அந்த காலத்தில் மின்சாரம் கிடையாது, வீட்டில் விளக்கு எரிஞ்சால் தான் வீடு எல்லோரும் சாப்பிட முடியும், இரவு சாப்பாடு. அப்போல்லாம் பெரும்பாலும் சூரியன் இருக்கும்போதே சாப்பிட்டுட்டு சீக்கிரம் படுத்துருவாங்க. காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க, விடியறதுக்கு முன்னால் எழுந்து ரெடியாக உட்காந்துருப்பாங்க சூரியனை எதிர்பார்த்துக்கிட்டு. அதனால் அந்த தீபம்ங்கிறது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்தது. இன்றைக்கி வர்ற பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றி வைக்கிறோம், அவ்வளோதான். அப்போ தீப வெளிச்சத்தில் தான் அவங்க முக்கால்வாசி வேலைகளும் பண்ணாங்க. அதனால் தீபம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு மங்களகரமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஒரு சுப நிகழ்ச்சினா தீபம் ஏற்றிட்டு தான் அந்த வேலையை ஆரம்பிப்பாங்க. அதனால் விளக்கு ஏற்றுவதுங்கிறது ஒரு துவக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு விழா நடக்குது அப்படின்னா ஒரு விஐபி யாரையாக கூப்பிடுவாங்க, ஒரு பெரிய மனிதர், ஒரு தொழிலதிபர் அல்லது ஒரு அமைச்சர், அரசு அதிகாரின்னு யாரையாக கூப்பிடுவாங்க. அவங்க குத்து விளக்கை ஏற்றி வச்ச உடனே எல்லோரும் கை தட்டுவாங்க, விழா ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஆரம்பம்ங்கிறது விளக்கேற்றுவதில் தான் இருக்கிறது. அது ஒரு நல்ல ஆரம்பம், மகிழ்ச்சியான ஆரம்பம். நான் சில நிகழ்ச்சியிலலாம் பார்த்துருக்கேன், காலில் ஷூ போட்டுக்கிட்டே போய் ஏற்றுறாங்க விளக்க. தப்பு அது. நிறைய இடத்துல அந்த தவறு நடக்குது. யாராக வேணா இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை கவர்னராகவே இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, விளக்கேற்றும் பொழுது தங்களுடைய காலணியை அந்த மேடையின் ஒரு ஓரத்திலே கயற்றி வைத்து விட்டு அதன் பிறகு குத்து விளக்கை ஏற்றி துவக்க விழா செய்யணும். இது எல்லா நிகழ்ச்சியிலும் துவக்க விழா விளக்கேற்றுதல்னு வந்தாலே அந்த விளக்கை ஏற்றுறவங்க தங்களுடைய ஷூ அல்லது செப்பலெல்லாம் கயற்றிட்டு தான் ஏற்றணும். அதை தயவு செஞ்சு பின்பற்றுங்க. அரியநாத சுவாமியின் கும்பாபிஷேகம் 5/7/2023, முதல் வருஷாபிஷேகம் 4/7/2024. இப்போ மறுபடியும் வருது, 4/7 தான். 4/7/2025 ஹரிகேசநல்லூர் சிவன் கோவில். ஹரிகேசநல்லூரில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 2வது வருஷாபிஷேகம் அனிவர்சரி, 2வது அனிவர்சரி, கும்பாபிஷேகத்தை நடத்தியதன் 2வது ஆண்டு விழா இந்த வருடம் ஜூலை மாதத்திலே 4ஆம் தேதி வருகிறது. ஆணி 20 தான் அதுக்கு கணக்கு, தமிழ் தேதி தான் கணக்கு. ஜூலை 4. யார்? எம்ஜி ராம்குமார். கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி சேலம். ராகு கேது ஆகிய இரண்டுமே மிக சக்தி வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படியானால் கேது ஒரு பெரிய தீமை செய்யும் கிரகம் என்பது புரிகிறது. ஏது தசை வந்தாலும் கேது தசை வரக்கூடாது என்று ஒரு பழமொழி உள்ளது. இதற்கு விளக்கம் தாருங்கள். நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே சார், அப்புறம் நான் என்ன விளக்கம் தர்றது? ராகு ஒருத்தனை திடீர் பணக்காரனாக்கும் நல்ல நிலையில் இருந்தால். கேது பெரிய பணக்காரனை கூட ஏழையாகிடும். அதனால் கேது தசையில் பணத்தை பத்திரப்படுத்து, கடன் கொடுக்காத, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத, புதுசாக தொழில் ஆரம்பிக்காத, எந்த வம்பு தும்புலையும் போய் மாட்டின்றாத, கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக செலவாயிடும், நீதிமன்ற வழக்குகளை தவிர்க்க வேண்டும் கேது தசையிலே. இதெல்லாம் எல்லா ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய விஷயந்தான். கேதுவுக்கு அதிதேவதை பிள்ளையார், திரிசூலம் கோவில் பிள்ளையார் கேதுவுக்கு ரொம்ப சிறந்த பரிகாரமான ஒரு தெய்வம். திரிசூலம் அப்படின்னு ஒரு கிராமம் சென்னை விமான நிலையத்திற்கு எதிர ஒரு சின்ன குன்று மாதிரி தெரியும், அதுக்கு பின்பக்கம் இருக்குது. மலை மேலே இல்லை, மலை கீழே தான் இருக்குது. திரிசூலம் வில்லேஜ். அந்த திரிசூலம் வில்லேஜில் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில், சிவன் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் ஈஸ்வரன் சன்னதி அப்படியே சுற்றி வரும்போது நாக யக்யோபவீத கணபதி அப்படிங்கிற பிள்ளையார் அங்கே இருக்கார்.
நாகம்னா பாம்பு, பாம்பை வந்து பூணூல் மாதிரி இப்படி போட்டுட்டு இருப்பாருனால அவருக்கு நாக யஜ்ஞோபவீத கணபதி அப்படின்னு பேர். இந்த நாக யஜ்ஞோபவீத கணபதி வந்து திருசூலம் கோவிலில் ரொம்ப ஃபேமஸ். அங்கே அந்த பிள்ளையார் வந்து கேதுவுக்கு பரிகார ஸ்தலம். இங்கே ராகு கேதுவை பற்றி கேட்டதால் கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி நேரம் கிடைக்கிற பொழுது சென்னைக்கு வந்தீங்கன்னா அந்த திருசூலம் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கிட்டு செந்தில் நல்லாத்துக்குடி அப்பைய தீட்சிதரை பற்றி சொல்லுங்கள் ஐயா. அப்பைய தீட்சிதருங்கிறவர் வந்து ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். 350 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவர் ஒரு பெரிய சிவபக்தர். அப்பைய தீட்சிதர் வந்து சென்னையில் வேளச்சேரியில் வாழ்ந்திருக்கார். அது வேள்விச்சேரின்ற பெயரோடு இருந்தது. அப்புறம் வேளச்சேரின்னு மருவி விட்டது. வேள்விகள் அதிகமாக நடக்குமாங்க. எப்போ பாரு வேதம் முழங்கும், எப்பொழுதும் வேள்விகள் ஹோமம்லாம் நடந்துக்கிட்டே இருக்குமா. அதனால தான் அதுக்கு வேள்விச்சேரின்னு பேர். வேள்விகள் நடைபெற்ற இடம் வேளச்சேரி. அங்கே இருந்தார். அவர் தினசரி திருவான்மையூருக்கு வந்து மருந்தீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு போவார். ஒரு நாள் அவர் வராரு, ஒரே மழை வெள்ளம் தண்ணி சூழ்ந்துருக்கு, ஒரே சகதியாக இருக்குது, உள்ளே போக முடியல. பின்பக்கமாக வந்து பின்பக்க வாசல்கிட்ட நின்றுட்டு, மருந்தீஸ்வரா நான் உன்னை தரிசனம் பண்ணாமல் சாப்பிட்றது இல்லைன்னு ஒரு சங்கல்பம், ஒரு வழக்கம் வச்சுருக்கேனே, இன்றைக்கி உன்னை அங்கேருந்து தரிசனம் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சிவன் மேலே ஏதோ ஒரு பாடல் ஒன்று பாடுறார். பாடின உடனே சிவபெருமான் சிவலிங்கம் அப்படி யூட்டன் அடித்து திரும்பிட்டார். அப்படி அபவுட்டன் அப்படின்னு திரும்ப அந்த மாதிரி சிவபெருமான் திரும்பிட்டார். திரும்பி பின்வாசல் வழியாக அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். சிவபெருமான் தானே திரும்பி பார்த்தார், மருந்தீஸ்வரர் திரும்பி பார்த்தார் அப்பைய தீட்சிதருக்காக அப்படின்னு ஒரு தலபுராணத்திலே ஒரு குறிப்பு காணப்படுகிறது. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகான் அவர் அப்பைய தீட்சிதர். நிறைய கோவிலுக்கு பாடியிருக்கார் அவர். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். குருவிற்கு 10ஆம் இடத்திலே சந்திரன், குருவின் வீட்டிலே சந்திரன். எனவே இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. மேஷத்திற்கு இது அதிக நன்மை செய்யும். பொதுவாகவே இப்பொழுது மேஷத்திற்கு நேரம் நன்றாக இருக்கிறது. ஏன்னா இந்த 11ஆம் இடத்தில் சனி ராகு சேர்ந்ததால் மேஷத்திற்கு பல முக்கியமான நல்ல விஷயங்களெல்லாம் நடந்துகிட்ருக்கு. வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய நல்ல விஷயங்கள் அவரவர்களுடைய வயதிற்கு தகுந்தாற்போல் என்ன நடக்கணுமோ எல்லாம் நடக்குது. மேஷ ராசியிலே உள்ள மாணவ மாணவியரெல்லாம் நன்றாக படிக்கிறார்கள். இப்பொழுது உள்ள கிரக அமைப்பின்படி அவர்களின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும், தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும், வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார ரீதியான பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். எனவே அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். 11ஆம் இடத்திலே சந்திரன் என்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. ராசி அதிபதி 12ஆம் இடத்திலே இருக்கிறது. 11இல் சந்திரன், 12இல் சுக்கிரன், 2இல் சூரியன், புதன், குரு. இந்த 2க்குடைய புதன் 2ஆம் இடத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்று குருவோடு சேர்ந்திருப்பதால் வியாழ சம்பந்தம் ராசி அதிபதிக்கு ஏற்பட்டிருப்பதால் வாக்குஸ்தானத்திலே வியாழன் இருக்கிறது. எனவே செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வ நிலை உயரும். அதாவது பணம் நிறைய வரும், செல்வாக்கும் ஏற்படும். செல்வம் வேறு, செல்வாக்கு வேறு. செல்வாக்குன்னா இவங்க சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னா அது பேர் தான் செல்வாக்கு. அது ஒரு சமூக அந்தஸ்து. பணங்கிறது சம்பாதிச்சு நம்ம சேர்த்து வைக்கிறது பணம். பணத்துக்கும் செல்வாக்குக்கும் சில இடங்களில் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். சில பேர் நிறைய பணம் வச்சுருப்பாங்க, அவன் சொன்னால் யாரும் கேட்க மாட்டான், அடப்போய் அவருக்கு என்ன வேலை அப்படின்றோம். சில பேர் அப்படி வந்து நிற்பாங்க, என்னப்பா எல்லாம் நடக்குதா, எல்லாம் பண்ணுறீங்களா? ஆமாம் ஐயா பண்ணுறோங்க ஐயா பண்ணிவிட்டோம் ஐயா. அவர் வந்து நின்னாலே ஒன்று ஆமாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன்ற மாதிரி அவங்க தலையாட்டுவாங்க. அதுதான் செல்வாக்கு. இந்த செல்வாக்கு செல்வம் இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் சேர்ந்து வரக்கூடிய நேரம் எதுனா இதுதான். யாருக்கு? ரிஷபத்துக்கு. ரிஷபத்திற்கு இப்பொழுது செல்வமும் கிடைக்கும், செல்வாக்கும் ஏற்படும், புகழும் ஏற்படும். சமூகத்திலே மிகப்பெரிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசினருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. 5 வலுப்பெற்றால் பதவி கிடைக்கும் என்பார்கள். 5 2இல் ஆட்சி பலம் பெற்று குருவோடு இணைந்திருக்கிறது. 2, 11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் 2ஆம் இடத்தில் இணைந்திருப்பதால் பண வரவு அதிகமாக இருக்கும். தன லாபாதிபதிகள் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு மிகப்பெரிய நன்மை நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும். ராசியிலேயே ராசி அதிபதி புதன் ஆட்சியாக இருக்கிறது. 7, 10 குருவும் ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறது. ஆட்சி பெற்ற புதனோடு குரு இணைந்திருக்கிறது ராசியிலேயே.
ஏழாம் இடமான தனுசை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏழாம் இடத்திற்கு சுப கிரகங்களின் பார்வை கிடைக்கிறது. எனவே புகழ் அதிகமாக கிடைக்கும். 7 நல்லா இருந்தால் புகழ் கிடைக்கும். 7 நல்லா இருக்கணும். எப்போவுமே 7 நல்லா இருந்தால் தான் புகழ் கிடைக்கும். 4 பேருக்கு உங்கள் பார்த்தா தெரியணும். உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு பாப்புலாரிட்டி வேணும்னா அதுக்கு 7ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் அது நடக்கும். இப்பொழுது அந்த 7ஆம் இடம் நன்றாக இருக்கிறது. மிதுனத்திற்கு 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 7ஆம் இடம் வலுப்பெறுவதால் திருமண வயதில் உள்ள மிதுன ராசியினருக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது உடனடியாக நிச்சயமாகும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. வியாழ நோக்கம் வந்து விட்டது. கல்யாணத்திற்கான வியாழ நோக்கம் வந்தாச்சு மிதுனத்துக்கு. நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இப்போது கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. திருமணத்திற்கான வாய்ப்பு சற்று அதிகமாக காணப்படுகிறது, வலுவாக காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும். இப்போல்லாம் பொண்ணுங்களை சம்மதிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், ரொம்ப மிஞ்சி போய் ரொம்ப வற்புறுத்தி என்ன தாண்டி வேணும் உனக்கு, நீ ஏண்டி இப்படி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எங்களை நிறைய போட்டு படுத்திகிட்டு இருக்கேன். நாங்கள்லாம் எங்கள் கடமையை முடிக்க வேண்டாமா காலகாலத்தில் அப்படின்னா, சரி அப்போ அமெரிக்காவில் இருக்கிற மாப்பிள்ளையா பாரு. அடுத்து இது ஒரு கண்டிஷன், நான் அமெரிக்காவுக்கு தான் போவேன், அமெரிக்காவில் இருக்கிற மாப்பிள்ளையா பாரு, அப்படியானா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு புதுசாக ஒன்று குழப்பம். ஏன்னா இவங்களால போய் அமெரிக்காவில் பொண்ணு வரன் தேடி கொண்டு வர முடியாதுங்கிற தைரியம் அதுக்கு. அந்த மாதிரியெல்லாம் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெண்களெல்லாம் சரி எனக்கு வரன் பாரு, நான் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. அந்த க்ரீன் சிக்னலே கிடைக்கல பெண்களிடமிருந்து பல பெற்றோர்கள். அதனால தான் இருதலை கொள்ளி எறும்பாக தவித்து கொண்டு இருக்கிறார்கள். பொண்ணை ஒன்றும் பண்ண முடியாது, அளவுக்கு மீறி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திட்டி கிட்டி கையெல்லாம் ஓங்கினா அதுக்கப்புறம் அது வேறு மாதிரி ஏதாவது போயிடுமோன்னு ஒரு பயம். கல்யாணம்னு யாரையாவது ஒருத்தரை பண்ணு தொலை அப்படின்ற லெவலுக்கு இவங்க வந்துடுவாங்க. நீ கல்யாணம் பண்ணிட்டா போகிறோம், யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற லெவலுக்கு இவங்களை கொண்டு வந்துடுது. பொண்ணுங்கள்லாம் இப்போ ரொம்ப படுத்துது. யங்கர் ஜென்ரேஷன்லாம் என்ன வாட் தே வாண்ட், வாட் டு தே எக்ஸ்பெக்ட், அல்டிமேட் ஆம்பிஷன் என்ன அவங்களுக்கு, அதை கண்டே பிடிக்க முடியல. ஒரு மிஸ்டீரியஸாக இருக்குது. என்னை கல்யாணம் பண்ணி சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்திடலான்னு நினைக்கிறீங்களா? என்னை வெளியே அனுப்புறது தான் உங்களுக்கெல்லாம் இஷ்டமா? நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலையா? டக்குன்னு உடனே இப்படி டைலாக்கை மாற்றிடும். துரத்துறது இல்லடி, யாராவது ஒருத்தன்ட்ட ஒப்படைக்க வேண்டாமா உன்னை அப்படின்னா, அது என்ன நீங்கள் ஒருத்தட்ட ஒப்படைக்கிறது? இப்படியே ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆக மொத்தம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், எனக்கு பிடிச்சிருந்தா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப கடினம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னா, 7ஆம் இடத்தை குருவும் புதனும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால சீக்கிரமாக முடிஞ்சிடும். மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணத்துக்கு வரன்னு பார்த்தீங்கன்னா உடனே முடிஞ்சிடும். அவங்க 2 பேரும் பார்த்துக்கிற வரைக்கும் தான் பண்ணிக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் 2 பேரும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், உடனே பிடிச்சிருச்சு, அடுத்து மேற்கொண்டு ஆக வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிடும். அந்த நேரம் இப்போ வந்துருச்சு, திருமண நேரம் வந்து விட்டது. கடகராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கடகராசினருக்கெல்லாம் அதில் நல்ல வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏராளமான பண வரவு இப்பொழுது ஏற்படும். 9இல் சந்திரன், 10இல் சுக்கிரன். அதனால் இப்போ பண வரவு அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடைபெறும், அதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது. நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் நாளைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் ராசியிலே கேது அமர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் விநாயகரை அதிகமாக கும்பிடணும். கேதுவுக்கு அதிதேவத்தை மகா கணபதி. கேது தீமை செய்யாமல் இருக்க வேண்டுமானால் பிள்ளையாரை வணங்கினால் போதும், கேது உங்களை ஒன்றும் செய்யாது. கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சக்தி விநாயகருக்கு இருக்கிறது. நவ கிரகங்களையும் கட்டுப்படுத்தும் சக்தி விநாயகருக்கு உண்டு. அதனால் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். அதனால் அந்த திரிசூலம் கோவிலில் இருக்கிற பிள்ளையாரை நீங்கள் கும்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. திரிசூலம் கோவிலுக்கு எப்போ முடியுமோ போயிட்டு வாங்க. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 11 குடையவன் 7ஆம் இடத்திலே, 7 குடையவன் 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதியும் 10ஆம் இடத்திலே. 4ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே தாயாருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க, பார்த்தா இப்போ நல்லா இருப்பாங்க, நல்லாயிடுவாங்க, சீக்கிரம் நல்லாயிடுவாங்க. அம்மாவுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம். இப்போது புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
தாய் மாமா வழியிலே உள்ள பெண்ணை இப்பொழுது உங்களுக்கு திருமணம் செய்யலாமா என்று பேசி கொண்டிருப்பார்கள். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் மாமாவுடைய மகன், மாமன் மகன் உங்களுக்கு பேசி முடிக்கலாமா என யோசித்து கொண்டிருப்பார்கள். மாமா வழி உறவு இப்போ நல்லா இருக்கும். தாய் மாமா வழி உறவு இப்பொழுது நன்றாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்திலே 9 குடைவன் ஆட்சி, 5ஆம் இடத்திலே 5 குடைவன் ஆட்சி. எனவே இப்பொழுது வம்ச விருத்தி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்றால் வம்ச விருத்தி. நீங்கள் இளவயதினராக இருந்து திருமணமானால், திருமணமானவர்களாகவும் இளவயதினராகவும் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இல்லை உங்கள் பசங்களுக்கு குழந்தை பிறக்கும். உங்களுக்கு பையன் பொண்ணு இருந்து அவங்களாம் அந்த குழந்தை பெற்றுக்கிற ஏஜில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்போ நீங்கள் தாத்தாவாகவோ அல்லது பாட்டியாகவோ ஆகப் போகிறீர்கள். ஆக மொத்தம் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பிறக்கும், வம்சம் விருத்தி அடையும். ஏன்னா அந்த 5ஆம் இடம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்கிறது. எனவே பிள்ளைகள் பிறக்கும் அல்லது பேரம்பேத்தி பிறக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளப் போகிறீர்கள். 9 குடைவன் 5ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். பாக்யாதிபதி சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் சனியின் சாரம் பெற்று இருக்கிறது. நாளை தினம் புதனின் சாரம் பெறுகிறது. இவ்விரண்டுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவை தான். தொழில் தொடர்பான புதிய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும். தொழிலை விரிவுபடுத்தலாம். தொழிலுக்கு தேவையான உதவிகளெல்லாம் கிடைக்கும். நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்திலோ அல்லது வங்கிகளிடமிருந்தோ பணம் பெற்று உங்களுடைய தொழிலை இப்பொழுது விரிவுபடுத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பீர்கள். அது வெற்றிகரமாக நடந்து முடியும். தொழில் தொடர்பான எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நேரம் என்று இதை சொல்லலாம். அதே போல் மாணவியரெல்லாம் அழகாக கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். எந்தவித தடையோ தாமதமோ இல்லாமல் மேல் படிப்புக்கான அட்மிஷன் கிடைக்கும். அதற்கான ஃபீஸையும் செலுத்தி விடுவீர்கள். ஒருவேளை கல்விக்கடன் வாங்க வேண்டியிருந்தால் அதுவும் இப்பொழுது கிடைக்கும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 7ஆம் இடத்திலே குருவும் புதனும் ஒன்றாக இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். 1, 4, 7, 10 ஆகிய 4 கேந்திரங்களுக்கு அதிபதியான கிரகங்கள் 7ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. எனவே மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். 1, 4, 7, 10 குடைவனோடு 9 குடைவனும் இணைந்திருக்கிறது. 9, 10 குடைவர்கள் ஒன்றாக இணைந்தாலே தர்ம கர்மாதிபதி யோகம் என்னும் யோகம் வருகிறது. அதுவும் இருக்கிறது. எனவே மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக தனுசு ராசிக்கு இந்த நாள் விளங்கும். அசையா சொத்து வாங்குவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கும், சேரும். சொத்து சேர்றதுங்கிறது வேறு. சில பேருக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இருக்கும். நிறைய நன்மைகள் நடைபெறும். ஏராளமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மகர ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். அதில் எந்தவித தடையோ தாமதமோ இருக்காது. நீங்கள் கேட்ட இடத்துலலாம் பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பணத்தை வாங்கி வாங்கி பிஸ்னஸில் ரொட்டேஷனில் விட்டுக்கிட்டு இருப்பீங்க. நல்ல வருமானம் வரும், நல்ல தொழில் நடக்கும், வியாபாரத்தில் செழிப்பு ஏற்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மகர ராசி அன்பர்களே. உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட போய் டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் சாதாரண சும்மா தலைவலி சார், சும்மா ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டால் போகிறோம், பொட்டி கடையிலே இப்போல்லாம் மாத்திரை கிடைக்குது அப்படின்னு வாங்கி மாத்திரையை போட்டு அங்கேருந்தே ஒரு சோடாவை கொடுப்பான்னு சொல்லி உடச்சி ஊற்றிக்குவோம். அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் இப்போ எடுக்காதீங்க. என்ன காரணத்தினால உடலில் ஏதேனும் வலி நோய் இல்லை ஏதாவது வந்ததுன்னா உடனே அதை காமிச்சிறது நல்லது. அதே மாதிரி இந்த 8ல் செவ்வாய் கேது இருக்கும்போது அரிப்பு ஏற்படும். சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேர், பிடில் வாசிக்கிற மாதிரி இருக்கும் இப்படி. அது சரும நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரும நோய்னா ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. நல்லா ஒரு நாளைக்கு 2 தரம் சோப் போட்டு குளிங்க. நல்லா கீப் யுவர் பாடி க்ளீன்.
கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். அதனால் தூய்மையாக இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா சின்ன சின்ன நோயெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசிக்கு. அதனால் ஜாகிரதையாக இருக்கும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 5ஆம் இடத்திலே புதன் குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. 5க்குடைய புதன் 5இல் ஆட்சி, 2 தனலாபாதிபதி குருவும் 5ஆம் இடத்திலே புதனோடு இணைந்திருக்கிறது. 7க்குடைய களத்திரஸ்தானாதிபதி சூரியனும் 5ஆம் இடத்திலே இணைந்திருக்கிறது. இந்த 3 நன்மை செய்யும் கிரகங்கள் ஒன்றாக இணைந்து அதிலே ஒன்று ஆட்சி பலமும் பெற்றிருக்கிறது. அதனால் உங்களுக்கு பெரிய பதவிகள் கிடைக்கும். உங்கள் அலுவலகத்திலே பெரிய பதவிகளை உங்களுக்கு இப்பொழுது வழங்குவார்கள். அந்த மாதிரி எதாவது ஆஃபர் வந்துன்னா எது கொடுத்தாலும் சரின்னு அக்செப்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படிம்பாங்க சில பேர். சொல்லிட்டு விட்ருவாங்க. அப்புறம் அவங்களுடைய கப் ஆஃப் டீ கிடைக்கவே கிடைக்காது. ஆற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் வீட்டில். என்ன ஆஃபர் கிடைச்சாலும் கொடுன்னு வாங்கிக்கிங்க. இப்போ அதுதான் நல்லது. இதை விட இன்னும் பெருசு வந்தால் தான் நான் வருவேன். இந்த பதவியெல்லாம் எனக்கு வேண்டாம், இதை விட பெரிய பதவி கொடுங்க அப்படின்னா சரி அப்புறம் தரேன் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க. தரப்போகிறாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் உட்காந்துருப்பீங்க. பார்த்தா அது வேறு யாருக்கெல்லாமோ போயிட்டுருக்கும். ஏதாவது தரேன்னா கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டுருணும், வெடுக்கணும் பிடிக்கணும் கையிலேருந்து. அதனால் என்ன கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இப்போ அதனால் நேரம் நல்லா இருக்குது. பின்னால் அதுவே ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். கிடைக்கக்கூடிய சிறிய போஸ்டிங் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. 5க்குடையவன் ராசியில் இருப்பதால் யோகம். ராசி அதிபதியும் புதனும் 4ஆம் இடத்திலே இணைந்திருப்பதால் யோகம். 1, 4, 7, 10 4ஆம் இடத்திலே, 5க்குடையவன் ராசியிலே. எனவே 4 கேந்திராதிபதிகள், ஒரு திரிகோணாதிபதி, இவை அனைத்தும் வலுப்பட்டு இருப்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெற வேண்டும். வழக்கத்தை விட அதிகமாக அல்லது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக நன்மைகள் நடைபெற வேண்டும். அப்படி ஒரு நாள் இன்றைய நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதில் நீங்கள் தான் நடத்தி வைப்பீர்கள் முக்கிய பொறுப்பேற்று. உங்கள் குடும்பத்தார் அனைவரும் உங்களை நேசிப்பார்கள். உங்கள் கூட பிறந்தவங்க, அவங்க பசங்க எல்லாரும் உங்களை இப்போ ரொம்ப போற்றுவார்கள், பாராட்டுவார்கள். உங்கள் குடும்பம் மொத்தமும் ஒன்றா சேரும். இப்போது ஒரு அக்கேஷனில் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணுவாங்க. நீண்ட நாட்களாக நீண்ட காலமாக தொடர்பில் இல்லாமல் இருந்த உறவினர்கள் கூட இப்போ மறுபடியும் எல்லோரும் ஒன்றா ஒட்டிப்பாங்க. எனவே நீங்கள் செய்யும் எல்லா செயல்களுக்கும் இப்பொழுது முக்கியத்துவம் அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரம் நன்றாக நடைபெறும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலே இருப்பீர்கள். உத்தியோகம், வியாபாரம், பொருளாதாரம் ஆகிய அனைத்தும் சிறப்பாக இருக்கும். எனவே நல்ல நாள். வாடிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர். வாழிய பாரதம் அணித்திருநாடு. வந்தே